ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவ சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய டைப்ஸ் ஆஃப் சப்பாத்தி பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட் சப்பாத்தி, பதர் சப்பாத்தி. இது வந்துட்டு வெரி சாஃப்டான சப்பாத்தின்னு சொல்லலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதுமை மாவு எடுத்திருக்கேன்னா 1/2 கிலோ வந்துட்டு கூட வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுட்டு நீங்கள் நார்மலாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி மாவு வந்துட்டு கொஞ்சம் லூஸாக வந்துட்டு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு கெட்டியாக பிசையக்கூடாது. ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி மாவில். நீங்கள் பட்டர் இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சாஃப்டாக வரும் பட்டர் ஆட் பண்ணால். இல்லை ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா ஒரு 1 or 2 hours முன்னாடியே சப்பாத்தி மாவை வந்துட்டு பிசைஞ்சு வச்சுடுங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக வரும் சப்பாத்திஸ் வந்துட்டு. இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இது ஒரு 1 or 2 hours வந்துட்டு நம்ம பிளேட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி மாவு வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். மாவு வந்துட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சப்பாத்தி மேலே. இதை வந்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் கூட நம்ம அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி வந்துட்டு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 hour அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளேட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி மெத்தடில் வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி பண்ணிங்கன்னா நிஜமாகவே வந்துட்டு வெரி சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நிறைய விலாக்ஸ், டெம்பிள் விலாக்ஸ், அப்புறம் ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான்வெஜ் ரெசிபீஸ், ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் 1 time போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி வந்துட்டு எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்ல சாஃப்டான சப்பாத்தி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செய்முறையில் வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி செஞ்சீங்கன்னா நிஜமாகவே சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் 1 time ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் எல்லா சப்பாத்தியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாஃப்டான வீட் சப்பாத்திஸ், பர்தா சப்பாத்தி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து ஒரு ரெசிபி இல்லை வ்ளாகில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.